அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். பாக்கியாதிபதிங்கிறது உங்கள் லக்னத்திலிருந்து 9ஆம் அதிபதி. அப்போது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பார்த்தாலோ அல்லது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலோ பாக்கியாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ இந்த அமைப்புலாம் ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. அப்போ லக்னம், லக்னாதிபதி, பாக்கியஸ்தானம் இந்த 3 தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா டோன்ட் வொர்ரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஜாதகம் மேலே வந்துடும். அடிப்படையில் பாக்கியாதிபதிங்கிற ஒரு கிரகம் எந்த வகையிலாவது லக்னாதிபதிக்கு தொடர்பு பெற்றிருந்தா அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஜாதகருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போது ஒருத்தருக்கு திடீரென்று பண தேவை இருக்குன்னா யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருக்கும் பொழுது, இந்த பாக்கியாதிபதி நல்ல நிலைமையிலிருந்து அதோடைய தசாபுத்தி அந்தரமோ ஏதோ ஒரு நடக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு தேவைப்பட்ட பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அதாவது நம்ம எப்படி இதை மீன் பண்ணிக்கணும்னா, பாக்கியாதிபதி லக்னாதிபதி கூட தொடர்பு கொண்டிருந்து அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வீடு வாங்குறான்னு நினைக்கிறத வச்சுக்கோங்க. வீடு வாங்கி போய் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் வீடு இவருக்கு அமையும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் பாக்கியம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனை விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஃபாரின் போகிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு ஜாதகருக்கு என்னென்ன சுப விஷயங்கள் நடக்கணும்னு இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்கியாதிபதி தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத சந்தேகமே வேணாம். இதுக்கு லக்னாதிபதியோ பாக்கியாதிபதியோ எந்த வகையிலும் பாதகம் இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் நடந்தே தீரும் என்பது பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.